பிரஜின் வாய் மட்டும்தான், ஒண்ணும் கிடையாது. அவ்வளோ பேசினார், உள்ள போய் கிழிச்சிருவேன், இது பண்ணிடுவேன், அது பண்ணிடுவேன், நொறுக்கிடுவேன் அப்படின்னு சொடக்கு போட்டாரு, இப்படின்னாரு அப்படின்னாரு. ஒன்னும் இல்ல. பொண்டாட்டி என்ன பண்றான்னு வேடிக்கை பார்த்துன்னு உள்ள உட்காந்துட்டு, ஒரு வாரமா உட்காந்து கதை கேட்கறது. மீசை இப்படி இப்படின்றாரு, இப்படியே உட்காந்துருக்காரு, இப்படின்றாரு இப்படின்றாரு, இப்படியே கவனிக்கிறாரு. சாண்ட்ராவும் திவ்யாவும் போடுற பிளானை கவனிச்சுட்டு கரெக்ட், அது ஓகே, நல்லா ஆயா கதை பேசுறாரு உட்காந்துக்கிட்டு, உள்ள உட்காந்துட்டு. ஆயாங்கெல்லாம் இந்த வீட்டு திண்ணில வந்து கதை பேசும்ல, அது மாதிரி இவருக்கு வந்து தேர்ட் ஆயா. 2 ஆயா பேசுற கதையை 3வது ஒரு ஆயா வந்து கேட்டு மட்டும்தான் இருக்கு. இந்த ஆயா பேசாது எதுவுமே. அந்த ஆயா தான் வந்து நம்ம தலைமை. எதுலையுமே ஒரு ஆக்டிவ் பார்ட்டிசிபேஷன் இல்லைங்க. தத்திலையும் தத்தியா, மட்டிலையும் மட்டியாகிறாரு பிரஜின். ஆக்சுவலா அந்த ஃபர்ஸ்ட் 2 நாள் ஒரு பில்டப் எல்லாம் கொடுத்து, ஒரு சண்டை கிண்டெல்லாம் பில்டப் கொடுத்தாரு பாருங்க. அப்ப கூட வாயிலேயே வடை சுடுறாருன்னு இருந்துச்சு. இப்ப அந்த வடையும் சுடுறது இல்ல, மாவு தூக்கி ஃப்ரிட்ஜுக்குள்ள வச்சுட்டாரு. ஐயா, நீங்க வெளியே வந்து உட்காந்து தாராளமா உங்க பொண்டாட்டி பண்றத ரசிங்க. நீங்க ஒரு ஃபேன் பேஜ் யாராவது ஒருத்தங்க உங்க அட்மினுங்க நடத்துறதுல நீங்களே ஒரு பேஜ் தனியா வாங்கி நடத்துங்க. பொண்டாட்டிக்கு பாராட்டுகள் தெரிவிங்க. உங்க கேமை எப்ப ஆடுவீங்க? வாய் பார்க்கறதுக்கும் வேடிக்கை பார்க்கறதுக்குமா உங்களை உள்ள போட்டு அனுப்புனாங்க வைல்ட் கார்டு கண்டஸ்டன்ட்னு? இது உங்க நண்பர் வேற ஹோஸ்ட் ஆகிறாரு, உங்களை கேட்கவும் மாட்டேங்கிறாரு. இது எந்த கொடுமை? இதை நான் எங்க போய் சொல்லுவேன்? worst, 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 worst.